நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன் கலைஞர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு ஓட்டு போட்டதே இல்லை. காரணம் என்னன்னா, அன்னைக்கு நான் இருந்தது சினிமா ஒரு ஆர்வத்தில் வேற ஒரு தலைவருக்கு போட்டேன். அந்த தலைவரும் தப்பான தலைவர்லாம் இல்லை, எனக்கு பிடிக்கும். ஆனால் கலைஞர் இறந்தப்போ அப்போ நிறைய துறை சார்ந்த நிறைய பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கீம் பண்ணாங்க, எஜுகேஷனில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற ஸ்கீம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்போ என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அப்போ தான் ஆர்வம் வந்தது. என்னடா இது, நமக்காக யார் கஷ்டப்பட்டுருக்காங்க, இவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க, அதை தெரியாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போக்கில் இருந்துட்டுமே அப்படின்ட்டு அப்போ முடிவு பண்ணேன். கலைஞர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் ஓட்டு போடலை. ஆனால் என் உயிர் இருக்கிற வரைக்கும் கலைஞருக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு முடிவில் இப்போ நான் அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எந்த மீட்டிங்காக இருந்தாலும் கட்டாயம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எந்த பர்டிகுலர் விஷயத்தை பார்த்துட்டு மைண்ட் மாறினீங்க? நான் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி. எங்கள் அப்பா கூலி, எங்கள் தாத்தா படித்தது கிடையாது. என் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போகலை. என் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 3வது வரைக்கும் தான், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு படிக்கணும், அதுவும் 3வது வரைக்கும் தான். அந்த மாதிரி இருந்த குடும்பம் நான். ஸோ இப்போ என் பேருக்கு பின்னாடி BA, MA, B.Ed, MPhil 4 டிகிரி. அதுக்கு ஒரே காரணம் கலைஞர் கொண்டு வந்த முதல் தலைமுறை பட்டதாரின்ற ஒரு ஸ்கீம். அதில் வந்து ஏன்னா B.Ed படிக்கும்போது எனக்கு 41,000 ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. ஸோ இது போல் நிறைய ஸ்கீம் இருந்தது. ஸோ எனக்கு வந்து ரீசன் என்ன எனக்கு தெரியல, எனக்காக யார் வேலை செஞ்சாங்கன்றது எனக்கு தெரியல. அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இல்லை நம்ம எங்கே போகணும் அப்படின்றது புரிஞ்சுது. அதனால தான் இப்போ நான் என் கூட இருக்கிறவங்க ஒருத்தருக்கு நான் போய் சொல்லுவேன். இப்போ நாங்கள் ஊரில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம், ஏன் திமுக, ஏன் இந்தியா கூட்டணி பின்னாடி நம்ம நிற்கணும், இப்போ இந்தியா எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு விஷயமும் பேச பேச நிறைய இளைஞர்கள் வராங்க. இப்போவும் சொல்கிறேன், எங்கள் ஊரில் ஒரு 4 பேர் இல்லை ஒரு 10 பேர் தற்குறி கூட்டம் இருக்குது. நான் இல்லைலாம் சொல்ல, அது தற்குறி கூட்டம். அவங்களுக்கு சொல்லி புரியல. அவங்களுக்கு இந்த 2026 அடி வாங்கினதுக்கு அப்புறம் தெரியும் ஏன் திமுக வரும், ஏன் முதல்வர் 200 தொகுதின்னு சொல்கிறாருல்ல, அது எங்கேருந்து வரும்ன்றத 2026 அப்புறம் தெரியும். இப்போலாம் நீங்கள் அதை பற்றினா பெருசாக ஆர்வம்லாம் காட்டிக்கலாம் தேவையில்ல. அதை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். எலெக்ஷன்னா என்னன்றது 2026 ரிசல்ட் மே மாதம் நமக்கு தெரியும். திமுகனா யாருன்றது தெரியும். அதுக்கப்புறம் விஜய்ன்ற அந்த நபருக்கு பாலிடிக்ஸ்னா என்ன, திமுக காரனா யார் அப்படின்றது அப்போ புரியும்.